ശ്ലോകം 41. മുനേരാശ്രമമാവിശ്യ തമദൃഷ്ട്വാ മഹാമുനിം ആമന്ത്ര്യതാൻ പ്രിയേ ചേതി രേവതീം പൃഷ്ടവാൻ നൃപ. മുനേഃ ആശ്രമം ആവിശ്യ തം അദൃഷ്ട്വാ മഹാമുനിം ആമന്ത്ര്യ താം പ്രിയേ ചേതി പ്രിയേ ച ഇതി രേവതീം പൃഷ്ടവാൻ നൃപഃ. മുനേരാശ്രമമാവിശ്യ തമദൃഷ്ട്വാ മഹാമുനിം ആമന്ത്ര്യതാം പ്രിയേ ചേതി രേവതീം പൃഷ്ടവാൻ നൃപ. அந்த பிரமுஜ முனியோடு ஆசிரமத்துக்காக்கும் இந்த துர்தமன் அப்படிங்கிற ராஜகுமாரன் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த முனியோட ஆசிரமத்துக்கு உள்ள இந்த துர்தமன் அப்படிங்கிற ராஜகுமாரன் பிரவேசனம் பண்ணினார். ஆவிஷ்யா அப்படின்னா பிரவேசனம் பண்ணினார். முனேகே ஆசிரமம் ஆவிஷ்யா, அந்த முனியோட ஆசிரமத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். தம் அதிருஷ்டுவா, அங்க தம் அதிருஷ்டுவா மகாமுனி, அங்க அந்த முனிய அந்த ராஜகுமாரனுக்கு காண முடியலை. அதனால அந்த ரேவதி கிட்ட முனி எங்கே அப்படின்னு கேட்கறதுக்காக பிரியே அப்படின்னு கூப்பிட்டு இப்படி கேட்கிறார் அப்படின்னு அர்த்தம். மனைவியோட ஸ்தானத்துல இருக்கிறவாளையாக்குமே இந்த பிரியே அப்படின்னு கூப்பிடுறது. இவரு சகஜமா கூப்பிட்டுருக்காரம் படுத்தான். ஆனா மனசுக்குள்ள அவருக்கு களங்கம் ஒன்றும் இல்லை. யதார்த்தமா ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிரியே அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு, அவ்வளவுதான். എന്നിട്ട് இந்த மகர்ஷி எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வேண்டிட்டாக்கும் பிரியே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இப்படி கேட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். என்னவாக்கும் கேட்டார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல. 42 ஸ்லோகம். ராஜோ வாஜா, ராஜா இப்படி ரேவதிட்ட கேட்கிறார். மகர்ஷிர் பகவான் அஸ்மாத் ஆஸ்ரமாத் க்வகத ப்ரியே தத்பாதௌ த்ரஷ்டுமிச்சாமி வத கல்யாணி தத்வத. மகர்ஷிஹி பகவான் அஸ்மாத் ஆஸ்ரமாத் க்வ கதஹ ப்ரியே தத்பாதௌ த்ரஷ்டும் இச்சாமி வத கல்யாணி தத்வதஹ. மகர்ஷிர் பகவான் அஸ்மாத் ஆஸ்ரமாத் க்வகத ப்ரியே தத்பாதௌ த்ரஷ்டுமிச்சாமி வத கல்யாணி தத்வத. பிரியே அப்படின்னு கூப்பிட்டு அவரு ரேவதி கிட்ட இப்படி கேட்கிறார். பகவான் மகர்ஷி, எல்லா குணங்களும் இருக்கிற மகர்ஷி அப்படின்னு அர்த்தம். பகம் இருக்கிறவராக்குமே பகவான். நல்ல நல்ல குணங்கள் இருக்கிற அந்த மகர்ஷி இந்த ஆசிரமத்திலேருந்து எங்கேயாக்கும் போயிருக்கார். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், அங்க போயிட்டு நமக்கு பார்க்க வேண்டியவர் அங்க இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்கிறவா கிட்ட கேட்போம், அவர் எங்க போயிருக்கார், எப்ப வருவார் அப்படின்னு எல்லாம். அதே மாதிரி இந்த ராஜா கேட்கிறார், இந்த ஆசிரமத்துக்கு அந்த முனிய பார்க்கறதுக்காக வந்தேன், அந்த முனி இப்ப எங்க போயிருக்கார், அவரோட பாதத்தை தரிசிச்சு அனுகிரகம் வாங்கறதுக்காக நான் வந்தேன், அதனால உண்மையா சொல்லு, அவர் எங்கேயாக்கும் போயிருக்கார் அப்படின்னு இங்க கேட்கிறார். கல்யாணி அப்படிங்கிறது சுபே அப்படின்னு அர்த்தம். மங்களகரமானவளே சொல்லு
அப்படின்னு. ശ്ലോകം 43. കന്യോവാച. அதுக்கு ரேவதி பதில் சொல்றதையாக்கும் இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அக்னிசாலாமுபகதோ மகாராஜ மகாமுனி நிச்சக்ராமாஸ்ரமாத்தூர்ணம் ராஜாப்யாவர்ண்யதத்வஜ. அக்னிசாலாம் உபகதः மகாராஜா மகாமுனிः நிச்சக்ராம் ஆஸ்ரமாம் தூர்ணம் ராஜா அபி ஆகர்ண்ய தத்வஜः. அக்னிசாலாமுபகதோ மகாராஜ மகாமுனி நிச்சக்ராமாஸ்ரமாத்தூர்ணம் ராஜாப்யாகர்ண்ய தத்வஜ. மகாராஜாவே அப்படின்னு கூப்பிடுறா ரேவதி. மகாமுனியான என்னோட அப்பா பிரமுஜன் அக்னிசாலைக்குள்ள பிரவேசனம் பண்ணியிருக்கார், அக்னி ஹோமம் பண்ணிட்டு இருக்கார். அதை கேட்டோன உடனே இடையாயிட்டு இந்த ராஜா அந்த ஆசிரமத்திலேருந்து வெளியில கடந்து நின்னார். இந்த கன்னிகையோட அப்பா வீட்டுல இல்லை, அக்னிசாலைக்குள்ள போயிருக்கார். அப்படி இருக்கிறத ஒரு கன்னிகை மாத்திரம் இருக்கிற ஆசிரமத்துக்குள்ள நம்ம நிக்கிறது சரியல்ல அப்படின்னு போதம் வந்துட்டு அந்த ராஜா உடனடியாயிட்டு ஆசிரமத்துக்கு உள்ள ஏறினவர் இந்த ரேவதி இப்படி சொன்னதை கேட்டுட்டு ஆசிரமத்துக்கு வெளியில வந்து நின்னார். இதுல இருந்தே அவரோட அந்த நல்ல குணத்தை பிரகடமாகிறது. இங்க அந்த நல்ல குணத்தை பிரகடமாக்கிறதுக்காக இப்படி சொன்னது. ஸ்லோகம் 44. ததாக்னிசாலாத்வாரஸ்தம் ராஜானாம் துர்தமம் முனே ராஜலட்சண சம்யுக்தம் அவஸ்ய பிரஸ்ரயானதம். ததா அக்னிசாலா துவாரஸ்தம் ராஜானம் துர்தமம் முனிஹி ராஜலட்சண சம்யுக்தம் அபஸ்யத் பிரஸ்ரயானதம். ததாக்னிசாலா துவாரஸ்தம் ராஜானம் துர்தமம் முனே ராஜலட்சண சம்யுக்தம் அபஸ்யத் பிரஸ்ரயானதம். ராஜலட்சணங்கள் எல்லாம் ரொம்பி வழியற அந்த துர்தம ராஜா அக்னிசாலையோடு அந்த துவாரத்துல, அதாவது அந்த கவாடத்துல வினயத்தோடு கூடி நிக்கிறத மகர்ஷி பார்க்கிறார். இப்பதான் அக்னி தேவன் பிரத்யட்சமாயிட்டு உனக்கு துர்தமன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு ராஜா உன்னோட புத்திரிக்கு கணவனாயிட்டு வருவார் அப்படின்னு பிரத்யட்சப்பட்டு சொல்லிட்டு போயிருக்கார். அந்த முனியானா பிரமுஜ முனியானா அக்னி அப்படிங்கிற அந்த தேவனை ஆராதிச்சுட்டு அக்னிசாலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கார். அப்படி இருக்கிற நேரத்திலேயாக்கும் இந்த ராஜகுமாரன் அந்த அக்னி ஹோமம் நடத்துற அக்னிசாலையோடு அந்த கவாடத்துல வினயத்தோடு கூடி நிக்கிறத அந்த பிரமுஜ முனி பார்க்கிறார். ஸ்லோகம் 45. பிரணநாமஜதம் ராஜா முனி சிஷ்யமுவாஜஹ கௌதமானீயதாமர்க்யமர்க்யயோக்யோஸ்தி பூபதி. பிரணநாமஜதம் ராஜா முனிः சிஷ்யம் உவாஜஹ கௌதமா ஆனீயதாம் அர்க்யம் அர்க்ய யோக்யோஸ்தி பூபதிஹி. பிரணநாமஜதம் ராஜா முனிசிஷ்யமுவாஜஹ
ഗൗതമാനീയതാമർക്യോഗ്യോക്തി ഭൂപതി. ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് പ്രമുജമുനി தன்னோட சிஷ்யனை கூப்பிடுறார். கௌதமா அப்படின்னு, கௌதமா அர்க்கியத்தை கொண்டு வா, அர்க்கியம் கொடுக்கறதுக்கு யோக்கியதை உள்ளவராக்கும் இங்க வந்து நிக்கிறார் அப்படின்னு ராஜா உடனடியாயிட்டு அந்த முனிய நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கப்புறமாக்கும் முனி சிஷ்யன் கிட்ட சொல்றது, சிஷ்யனோட பேராக்கும் இங்க கௌதமன், கௌதமா அர்க்கியம் கொண்டு வா, அர்க்கியம் கொடுக்கறதுக்கு யோக்கியதை உள்ளவராக்கும் இந்த ராஜா வந்துக்கோ அப்படின்னு இந்த அக்னிதேவன் பிரத்யட்சப்பட்டு உன்னோட புத்திரிக்கு யோக்கியனான ராஜா வருவர் அப்படின்னு சொன்னார். அந்த சொன்னத இந்த முனி தன்னோட சிஷ்யனான கௌதமன் கிட்டையும் சொல்லியிருந்தார். இப்போ அர்க்கியம் கொடுக்கறதுக்கு யோக்கியதையான ராஜாவாக்கும் வந்திருக்கார் அப்படின்னு குரு சொன்னோன ரேவதிக்கு கணவரா வந்திருக்கிறவராக்கும் வந்திருக்கார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த குருவோட சிஷ்யன் ரொம்ப ஸ்பீடா வேலையே பண்ணினார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 46. ஆகதச்சிரகாலேன ஜாமாதேதி விசேஷத இத்யுக்த்வார்க்யம் ததௌ தஸ்மை சோபி ஜக்ராஹ சிந்தயன். ஆகதஹ சிரகாலேன ஜாமாதா இதி விசேஷதஹ இதி உக்த்வா அர்க்யம் ததௌ தஸ்மை சஹ அபி ஜக்ராஹ சிந்தயன். ஆகதச்சிரகாலேன ஜாமாதேதி விசேஷத இத்யுக்த்வார்க்யம் ததௌ தஸ்மை சோபி ஜக்ராஹ சிந்தயன். இந்த பிரமுஜமுனி நிறைய நாள் ஆயிட்டு இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கார். தன்னோட பொண்ணுக்கு தகுந்த ஒரு வரன் அமையணுமே அமையணுமே அப்படின்னு அப்படி காத்து காத்து இருந்துட்டு வந்திருக்கிற ஜாமாதாவு சொன்னாக்கா பொண்ணோடு கணவர். அதனால காத்து காத்து இருந்து ரேவதிக்கு அமைய போற கணவராக்கும் இது அப்படின்னு சொல்லிண்டு அந்த மகர்ஷி ராஜகுமாரனுக்கு அர்க்கியம் கொடுக்கிறார். இப்பதான் அக்னிதேவனை பிரீதிப்படுத்தினோன அக்னிதேவன் சொன்னார், உனக்கு ஒரு நல்ல ஒரு ராஜகுமாரனே உன்னோட பொண்ணுக்கு கணவராயிட்டு வருவார் அப்படின்னு. அப்படி காத்து காத்திருந்து தன்னோட பொண்ணுக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளையாக்கம் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அர்க்கியம் கொடுக்கிறார். ராஜா அதை സ്വീകരിച്ച് ചിന്തനയോട് കൂടിയിട്ട് നിന്നാർ. എന്നവാക്കും ഇത് ചിന്തനയ്ക്ക് കാരണം? അസിസ്റ്റന്റെ കൂട്ടാരെ മുനി கௌதமா அர்க்கியத்தை கொண்டு வா, அர்க்கியம் கொடுக்கறதுக்கு யோக்கியனானவராக்கும் இந்த ராஜாவு அப்படின்னு சொன்னாரே, அதை இவர் கேட்டு தானே இருந்தார். என்னத்தினாலியாக்கும் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நின்னார் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 47. முனிராசனமாசீனம் கிரஹீதார்க்கியம் ச பூபதிம் ஆசீர்பீரபிநந்த்யாத குஷலம் சாப்ய ப்ரச்சத. முனிஹி ஆசனம் ஆசீனம் கிரஹீத அர்க்கியம் ச பூபதிம் ஆசீர்பிஹி அபிநந்த்ய அத குஷலம் ச அபி அப்ருச்சதஹ.
മുനിരാസനമാസീനം ഗൃഹീതാർക്യം ച ഭൂപതിം ആശീർഭിരഭിനന്ദ്യാദ കുശലം ചാപ്യപൃച്ഛത്. മഹാരാജാവോട് പുത്രനാക്കും അവര് പ്രിയവ്രതനോട് വംശത്തിലെ விக்ரமசீலன் அப்படின்னு பேர் இருக்கிற மகாராஜாவோடு காலந்தி அப்படிங்கிற அம்மையோடு புத்திரனாயிட்டு துர்தமன் அப்படிங்கிற ராஜகுமாரனாக்கும் வந்திருக்கார். அவரு இந்த மகர்ஷிட்டேந்து அர்க்கியம் സ്വീകരിച്ചിണ്ടാர். நல்ல ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சார். முனி அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துட்டார். அந்த ராஜாவை நன்னா ஆசீர்வாதம் பண்ணினார். அதுக்கப்புறம் அபிநந்திச்சார். அதுக்கப்புறமா மகர்ஷி பிரமுஜ மகர்ஷி சௌக்கிய விவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். ஸ்லோகம் 48. அபிதேயநாமயம் ராஜன் பலே கோசே சுஹൃத்சுஜ भृत्यो अमात्ये पुरे देशे तदात्मनि जनाधिप. अभिदे अनामयं राजन् बले कोशे सुहृत्सु च भृत्यः अमात्ये पुरे देशे तदा आत्मनि जनाधिप. अभिधेयनामयं राजन् भले कोशे सुहृत्सुज भृत्यो मात्ये पुरे देशे तदात्मनि जनाधिप. ராஜகுமாரா, உங்களோட சைன்யங்கள் எல்லாம் க்ஷேமமாயிருக்கா? பண்டாரவும் சம்பத்தாயிருக்கா? ராஜபண்டாரம் எல்லாம் ரொம்ப சௌக்கியமாயிருக்கேளா? சுஹൃத்துக்கள் எல்லாம் நன்னா இருக்காளா? ராஜாவே, பிருத்தியர்களுக்கும் மந்திரிகளுக்கும் பட்டணத்துல இருக்கிறவாளுக்கும் ஊர்ல இருக்கிறவாளுக்கும் உங்களுக்கும் எல்லாம் க்ஷேமந்தானே இப்படின்னு மகர்ஷி ராஜகுமாரன் கிட்ட க்ஷேமான்வேஷணம் நடத்துறார். ஸ்லோகம் 49. भार्यास्ति ते कुशलिनी यदसात्रैव तिष्ठति अधो न पृच्छाम्यस्यास्ते चान्यासां कुशलं वद. भार्या अस्ति ते कुशलिनी यतः सा अत्र एव तिष्ठति अतः न पृच्छामि अस्य आस्ते च अन्यासां कुशलं तद. भार्यास्ति ते कुशलिनी यदसात्रैव तिष्ठति अधो न पृच्छाम्यस्यास्ते चान्यासां कुशलं वद. सा அப்படின்னு இங்க முனி சொல்றார். சா அப்படின்னு இங்க சொல்றது அவள் அப்படிங்கிற அர்த்தத்துல. பிரமோத முனி துர்தமன் அப்படிங்கிற ராஜகுமாரன் கிட்ட பேசுறது எப்பதே பார்த்துட்டு இருக்கோம். அவா நன்னா இருக்காளா, இவா நன்னா இருக்காளா, அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா, ஊர்ல இருக்கிறவாள் எல்லாம் சௌக்கியமா இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு சொல்றார். உன் மனைவிக்கு சௌக்கியமான்னு நான் இங்க உங்ககிட்ட கேட்டுட்டே இல்லை. சா அப்படிங்கிறவள் உன்னோட மனைவி. அത്ര ஏவ திஷ்டதி, அவள் இங்கேயாக்குமே இருக்கா. அதனால
உன்னோட மனைவிக்கு சௌக்கியமா அப்படின்னு நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட கேட்கலை அப்படிங்கிறார் முனி. உன்னோட மனைவி சந்தோஷவதியாயிட்டு இங்கேயே இருக்கா, அதனாலேயாக்கும் உன்னோட மனைவிக்கு சுகமாக்குமா அப்படின்னு நான் கேட்காத்தது. அடுத்த வாழையெல்லாம் நான் கேட்டேன். இனி உன்னோட குடும்பத்துல இருக்கிறவாளோட வார்த்தைகள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றார். பகவான் ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கதைய. அதையாக்க நம்ம பார்க்கிறோம். இப்படி முனி சொன்னோன்னு ராஜா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். என்ன வாக்கும் இவர் இப்படி சொல்லுறார், இவர் சொல்றதுனோட அர்த்தம் ஒன்றும் எனக்கு മനസ്സിലാகிறதில்லை. என்னோட மனைவி எப்படி இவரோட ஆசிரமத்துல இருப்பள் அப்படின்னெல்லாம் நினைச்சுட்டு அவர் பேசுறார். 50வது ஸ்லோகம். பகவன் த்வத்ப்ரசாதேன சர்வத்ராநாமயம் மம ஏதத் குதூஹலம் பிரம்மன் மத்பார்யா காத்ர வித்யதே. பகவன் த்வது பிரசாதேன சர்வத்ர அநாமயம் மம ஏதது குதூஹலம் பிரம்மன் மத்பார்யா காத்ர வித்யதே. மாமுனே, உங்களோட ஆசீர்வாதத்துல எல்லாரும் சௌக்கியமாயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை. பிரம்மஜனான நீங்கள் ஒரு ஆச்சரியகரமான விஷயத்தை சொன்ன, அது எனக்கு புரியலை. என்னோட மனைவி இங்க இருக்கா அப்படின்னு நீங்க சொல்ற, ஆராக்கும் அவள் எனக்கு தெரியலை. எனக்கு தெரியாமையே எப்படி என்னோட மனைவி உங்களோட ஆசிரமத்துல இருப்பாள் அப்படின்னு கேட்கிறார் ராஜகுமாரன்.